வணக்கம். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை சும்மா ஏதோ ஒரு ஸ்டாக்ல போடாம கரெக்டான ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா? அப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது என்ன, அது எப்படி பண்றதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, உங்க இன்வெஸ்ட்மெண்ட் கேமை லெவல் அப் பண்ணலாம். நீங்க இப்பதான் ஸ்டாக் மார்க்கெட்குள்ள வர்றீங்கன்னா கண்டிப்பா இந்த கேள்வி உங்க மனசுல இருக்கும். அடேங்கப்பா, இத்தனை கம்பெனி இருக்கு, இதுல எதை வாங்குறது? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும் இல்லையா? கவலைப்படாதீங்க. அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் தூக்கி போட்டுட்டு எப்படி ஒரு தெளிவான முடிவுக்கு வர்றதுன்னு தான் நாம இப்ப கத்துக்க போறோம். சரி, வாங்க முதல் செக்ஷனுக்குள்ள போலாம். ஒரு கம்பெனியோட ஹெல்த்தை எப்படி செக் பண்றதுன்னு முதல்ல பாப்போம். இப்போ நமக்கே உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவோம்? டாக்டர் கிட்ட போய் ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணுவோம்ல, அதே தாங்க இங்கேயும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ங்கிறது ஒரு கம்பெனிக்கான டாக்டர் செக்அப் மாதிரி. இதன் மூலமா அந்த கம்பெனி உண்மையிலே ஹெல்தியா இருக்கா, இல்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு அதோட பலவீனம் எல்லாத்தையும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஷேரோட விலை இன்னைக்கு ஏறும், நாளைக்கு இறங்கும், அது வேற விஷயம். ஆனா அந்த கம்பெனியோட உண்மையான மதிப்பு, அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஒரு கம்பெனியோட வருமானம், சொத்து, கடன், இது எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு அதோட நிஜமான வேல்யூ என்னன்னு இது நமக்கு சொல்லும். ஓகே, இப்போ இந்த அனாலிசிஸ் பண்றதுக்கு நமக்கு டேட்டா வேணுமே. அந்த டீடைல்ஸ் எல்லாம் எங்கிருந்து கிடைக்கும்? வாங்க, அடுத்த செக்ஷன்ல அதை தான் பார்க்க போறோம். டாக்டர் எப்படி நம்ம பிளட் டெஸ்ட், எக்ஸ்ரே ரிப்போர்ட் பார்த்து நம்ம ஹெல்த்தை சொல்றாரோ, அதே மாதிரி நாம ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்கணும். இந்த பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், இதுங்க தான் அந்த கம்பெனியோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். இதுல தான் அதோட எல்லா ரகசியமும் அடங்கியிருக்கு. சரி, டாக்டர் கையில ஸ்டெதஸ்கோப் இருக்கிற மாதிரி நம்ம கையிலயும் சில முக்கியமான டூல்ஸ் இருக்கு. அதுதான் இந்த ஃபினான்ஷியல் ரேஷியோஸ். இத வச்சு தான் ஒரு கம்பெனியோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு நாம செக் பண்ண போறோம். வாங்க, அந்த முக்கியமான கருவிகளை பத்தி பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது இபிஎஸ், அதாவது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கம்பெனி தன்னோட ஒவ்வொரு ஷேருக்கும் எவ்வளோ லாபம் சம்பாதிக்குதுன்னு காட்டுற ஒரு நம்பர் தான் இது. இதுதான் ஒரு கம்பெனி லாபம் ஈட்டுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் ஸ்டெப். அப்போ ஒரு கம்பெனியோட இபிஎஸ் வருஷம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே போகுதுன்னு வைங்களேன், அது ஒரு சூப்பரான சைன். அந்த கம்பெனி நல்லா வளர்ந்துட்டு இருக்கு, நல்லா சம்பாதிக்குதுன்னு நாம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான ரேஷியோ, பிஇ ரேஷியோ, அதாவது பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. ஒரு ஷேர் விலை ரொம்ப காஸ்ட்லியா இருக்கா இல்ல சீப்பா கிடைக்குதான்னு கண்டுபிடிக்க இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சிம்பிளா சொன்னா, அந்த கம்பெனி சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாம எவ்வளோ விலை கொடுக்க தயாரா இருக்கணும் இது காட்டும். இப்ப இந்த உதாரணத்தை பாருங்க. கம்பெனி ஏவோட பிஇ 15 இருக்கு, கம்பெனி பிக்கு 40 இருக்கு. இத பார்த்ததும், ஓ, கம்பெனி ஏ தான் சீப்பா இருக்கு, அத வாங்கலாம் தோணும். கம்பெனி பி ரொம்ப காஸ்ட்லி போலன்னு தோணும். ஆனா ஒரு நிமிஷம், பிஇ ரேஷியோவை மட்டும் வச்சு எந்த முடிவையும் எடுத்துறாதீங்க. அது ஒரு பெரிய தப்பு. இது ஒரு முக்கியமான இண்டிகேட்டர், அவ்வளவுதான். அடுத்து நாம பாக்குறது பிபி ரேஷியோ, அதாவது பிரைஸ் டு புக் வேல்யூ. இந்த புக் வேல்யூனா என்னன்னா, ஒரு கம்பெனி கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் வித்து எல்லா கடனையும் அடைச்சதுக்கு அப்புறம் கையில மிச்சம் இருக்கிற காசு தாங்க. ஒரு ஷேரோட மார்க்கெட் விலை இந்த புக் வேல்யூவை விட கம்மியா இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் அண்டர் வேல்யூடா இருக்குன்னு அர்த்தம். ஒரு நல்ல சான்ஸா இருக்கலாம். அடுத்தது ஆர்ஓஇ, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இது ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எவ்வளவு திறமையா வேலை செய்யுதுன்னு காட்டுற ஒரு சூப்பர் மெட்ரிக். அதாவது நம்மள மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் போட்ட பணத்தை வச்சு அவங்க எவ்வளவு திறமையா லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னு இது தெளிவா காட்டிடும். அதிக ஆர்ஓஇ இருந்தா அந்த கம்பெனி ஒரு நல்ல நிர்வாகத்துல இருக்குன்னு அர்த்தம். ஒரு கம்பெனிக்கு ஆர்ஓஐ நல்லா இருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த கம்பெனி நல்ல லாபம் பாக்குது, அவங்க கிட்ட இருக்கிற சொத்துக்களை சூப்பரா யூஸ் பண்றாங்க, அவங்களோட பண நிர்வாகமும் பக்காவா இருக்குன்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு திறமையான மேனேஜ்மெண்டோட அடையாளம். அடுத்து கடன் ஈக்விட்டி விகிதம், அதாவது டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. ஒரு கம்பெனி எவ்வளவு கடன்காரனா இருக்குன்னு தெரிஞ்சுக்க இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அளவுக்கு அதிகமான கடனுங்கிறது கழுத்துல கத்தி மாதிரி. பிசினஸ் கொஞ்சம் நல்லானாலும் வட்டி கட்ட முடியாம கம்பெனி பெரிய சிக்கல்ல மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. சோ இந்த ரேஷியோவை செக் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, கம்பெனி எக்ஸுக்கு கடன் ரொம்ப கம்மி, அதனால அது ஒரு பாதுகாப்பான பெட் மாதிரி தெரியுது. ஆனா கம்பெனி ஒய்யோட பிசினஸே கடனை நம்பிதான் ஓடுது. இது ரொம்ப ரிஸ்கான விஷயம். பொதுவா கடன் ஈக்விட்டி ரேஷியோ கம்மியா இருக்கிற கம்பெனிகள் தான் ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். அடுத்தது டிவிடெண்ட் ஈல்ட். டிவிடெண்ட்னா என்ன? சிம்பிள், கம்பெனி சம்பாதிக்கிற லாபத்துல ஒரு சின்ன பங்கை ஷேர் வச்சிருக்கிற நமக்கு கொடுக்கறது தான் அது. அப்போ டிவிடெண்ட் ஈல்டுன்னா நாம போட்ட முதலீட்டுக்கு டிவிடெண்ட் மூலமா மட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் வருமானம் கிடைக்குதுன்னு காட்டுறது. ரெகுலரா ஒரு வருமானம் வரணும்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். சரி, நாம இப்போ இபிஎஸ், பிஇ, ஆர்ஓஇ,
கடன் விகிதம்னு நிறைய டூல்ஸ் பத்தி பார்த்துட்டோம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு கம்பெனியை நிஜமா எப்படி அனலைஸ் பண்றதுன்னு ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த சாம்பிள் கம்பெனியோட ரிப்போர்ட் கார்டை பாருங்களேன். இபிஎஸ் 25 ரூபாய், ரொம்ப வலுவான லாபம். பி ரேஷியோ 18, அதாவது ரொம்பவும் காஸ்ட்லி இல்ல, நியாயமான விலையில இருக்கு. ROE 20%, சூப்பரான நிர்வாகத்திறன். கடன் வெறும் 0.4 தான், ரொம்ப ரொம்ப கம்மியான ரிஸ்க். பாருங்க, எல்லாத்துலயுமே பாஸ் மார்க் இல்ல, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குற மாதிரி இருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான நல்ல முதலீட்டு வாய்ப்பா தெரியுது இல்லையா? இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, ஒரே ஒரு ரேஷியோவை மட்டும் பார்த்துட்டு எந்த முடிவுக்குமே வரக்கூடாது. அது இபிஎஸ்ஸா இருக்கலாம், B/A இருக்கலாம். டாக்டர் ஒரே ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சு வைத்தியம் பண்ண மாட்டார்ல, அதே மாதிரி நாமளும் எல்லா ரேஷியோவையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழு படமா பார்த்தாதான் நாம ஒரு சரியான முடிவு எடுக்க முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த அறிவை வச்சு அடுத்து நாம என்ன பண்ணணும்? வாங்க கடைசி பகுதிக்கு போலாம். சரி, நாம இன்னைக்கு பார்த்ததோட ஒரு சின்ன ரீகேப். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ங்கிறது ஒரு கம்பெனியோட ஹெல்த் செக்அப். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் அதோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். நாம பார்த்த இபிஎஸ், PE போன்ற ரேஷியோக்கள் தான் அதோட வைட்டல் சைன்ஸ். இத எல்லாத்தையும் தனித்தனியா பார்க்காம ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான பார்வையை உருவாக்குறது தான் இங்க இருக்கிற சூட்சுமமே. இப்போ இந்த அனாலிசிஸ் பண்றதுக்கான எல்லா கருவிகளும் உங்க கையில இருக்கு. இனிமே நீங்க டிப்ஸ், ரூமர்ஸ் இதையெல்லாம் நம்பாம எந்த ஒரு கம்பெனியையும் நீங்களே நம்பிக்கையோட அனலைஸ் பண்ணலாம். அப்போ நீங்க உங்க முதல் கம்பெனியை அனலைஸ் பண்ண தயாரா? உங்க முதலீட்டு பயணம் வெற்றிகரமா அமைய என்னோட வாழ்த்துக்கள்.